ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியரே போற்றி போற்றி. ஈசனின் பேரொளியினையும் பேராற்றல்களையும் தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். தெளிந்தோர்க்கு ஜீவனே ஒளியாய் மலர்ந்து இறையாய் கலந்து ஆனந்த சாகரத்தினில் ஆழ்த்திவிடும். தெளிவு என்பது 3 நிலை ஆற்றல்களை கொண்டிருக்கும். உடல் தெளிவு, உள்ளத் தெளிவு, உயிர் தெளிவு என்பதாகும். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மாற்றங்களை உணர்ந்து கொண்டால் தெளிவு பூரணத்துவம் அடையும். மூலாதார பயிற்சிகளை ஏற்க முனைந்திருக்கும் அன்பு ஆன்மாக்களே, மூலம் அதனை உணர்ந்து கொண்டால் அனைத்தும் தெளிவுறும். மூலாதார பயிற்சிகளை ஏற்போர் யாவரும் எமக்கருளிய சத்திய வாக்கினை அனுதினமும் நினைவு கூறுங்கள். ஆழ்ந்த முழு நம்பிக்கை என்பது விடாமுயற்சியிலிருந்தே வெளித்தோன்றும். ஆழ்ந்த சரணாகதம் என்பது பலனை எதிர்நோக்கிடாத பயிற்சி மற்றும் முயற்சிகளில் வெளித்தோன்றும். அனுதினமும் ஏற்கும் பயிற்சிகள் உங்களது தேகத்தினை தெளிவுறவே மாற்றி அமைக்கும். முதுகு தண்டுவடத்தினை தெளிவாய் அமைத்துவிட்டால் மனிதர்கள் எளிதினில் பிரபஞ்ச பேராற்றல்களை பெற்றிடலாம். யாம் அருளிய சத்தியங்களும் சித்திக்க துவங்கி உள்ளதனை உணருங்கள். ஒவ்வொரு நிகழ்வுகளின் மூலத்தினை உணர்ந்து கொள்கின்ற முழு விழிப்புணர்வு உருவாகி வருவதனையும் உணரக் கடவது. என்னை சூழ்ந்திருக்கும் எந்த ஒரு உறவும் மனிதர்களும் பொருட்களும் நிரந்தரமற்றவை எனும் ஆழமான உணர்வு மெல்ல மெல்ல மலரத் துவங்கும். இதன் மூலம் பூமியின் ஈர்ப்பு விசையிலிருந்து பெரும் அளவினில் விடுபடவும் இயலும். நான் விடுதலை அடைந்த ஓர் ஆன்மா என்பதனை பூரணமாய் ஏற்பதற்கும் வழிவகுக்கும். அன்பு ஆன்மாக்களே, உங்களது உணர்வு நிலைகளை தீட்டுங்கள். பட்டை தீட்டிய வைரம் போன்று உணர்வுகள் ஒளிரத் துவங்கினால் ஒவ்வொருவரும் தேவர்களாகவும் தெய்வங்களாகவும் மலர்ந்து ஒளிர துவங்கிடலாம். உணர்வு நிலைகளை தீட்டுவது எங்கனம் என்றும் அதற்கு உரித்தான எரிபொருளினை எவ்விதம் பெறுவது என்றும் ஆதி மூல கணபதியே சத்தியங்களை எடுத்துரைப்பார். ஞானத்தை பொழிந்திட ஞான தண்டாயுத பாணியுமே காத்துள்ளார். உணர்வுகளால் ஏற்று உய்வுறக் கடவது. உணர்வுகள் நிறைந்த பேராசிகள். ஓம் ஸ்ரீ ஆதி மகா கணபதியே போற்றி போற்றி. ஆதியும் அந்தமும் அற்ற ஈஸ்வர புத்திரனாம் ஆதி மூல கணபதியின் பேராசிகள் அனைத்து ஆன்மாக்களையும் நிறைக்கட்டும். அனைத்தும் உணர்ந்து தெளிந்த உன்னத ஆன்மாக்கள் அனைத்தும் உணராத ஆன்மாக்களுக்கு ஆற்றல்களை பொழிந்து திரைகளை நீக்கி திவ்ய தரிசனத்தினை வழங்கிடும் காலம் உதித்துள்ளது. சுயம் உணர்தலே மூலத்தின் மூலமாகும். தேகம் உரைப்பதனை ஆழமாய் உணர்ந்து செவி சாய்த்து ஏற்க வேண்டும். தேகம் பொலிவுற்ற பின்னரே மனமும் உயிரும் பொலிவுறும். ஏனெனில் உயிர் அருளக்கூடிய எரிபொருட்கள் எனும் சக்தி நிலைகள் யாவுமே சக்கரங்களின் மூலமே தேகத்திற்கு பகிரப்படும். அருளப்படும் உயிராற்றல்கள் விரயமுற்றால் உள்ளம் உயிரோடு ஒடுங்காது, உயிரும் ஆன்மாவோடு ஒடுங்காது. மூலம் அறிந்து இயங்க கடவது. மூலாதாரம் குறித்த உன்னத சத்தியங்களை யாம் வெளிப்படுத்த முனைகின்றோம். ஓர் மானுட தேகத்தினில் பஞ்சபூத தேகங்கள் எனப்படும் 5 தேகங்களும் அடக்கம். எனில்
ஒரு மூலாதார சக்கரம் என்பது 5 அடுக்குகளை கொண்ட சக்கரமாய் விரிந்து இயங்குகின்றது என்றே உணர வேண்டும். ஒவ்வொரு மூலாதார சக்கரமும் தேகத்தினில் உள்ள மற்ற 6 சக்கரங்களோடும் நேரிடை தொடர்பு இழைகளை ஏற்று ஆற்றல் பரிமாற்றம் புரிந்திருக்கும் எனில் பஞ்ச தேகங்களிலும் தனித்த முறையில் 7 மூலாதார சக்கரம் உண்டு. அவை 35 ஆற்றல்களாய் மலர்கின்றது. நிலதேகத்தினில் உள்ள 7 சக்கரங்களிலும் மூலாதாரம் கலப்புற்றிருக்கும். அவ்வகையில் நிலதேக மூலாதாரமானது நீர் தேகத்தினில் உள்ள 7 சக்கர ஆற்றல்களோடும் கலப்புற்று மாறுபட்ட சுழலினை உருவாக்கி அதற்கு உரித்தான எரிபொருளினையும் வழங்கிடும். அவ்வகையில் பஞ்ச தேகங்களிலும் 7 சக்கர நிலைகளோடும் கலப்புறுவதினால் மூலாதார ஆற்றல்கள் பன்முக ஆற்றல்களாய் பெருகுகின்றன. மூலாதார கணபதியாகிய யாம் ஒவ்வொரு மானுட தேகத்தினிலும் உள்ள மூலாதார ஆற்றல்கள் எனப்படும் உயிர் சக்தியினை பாதுகாத்து திறம்பட இயக்கிடவே ஈசனால் பணிக்கப்பட்டுள்ளோம். ஆதி மூல கணபதி என்றே அறியப்பட்டாலும் யாம் ஒருவித ஆற்றல்களே என்றே உணருங்கள். ஆற்றல் என்பது எரிபொருட்களாக அமைவது போன்றே ஆற்றல்களை பாதுகாக்க உதவிடும் ஆற்றல்களும் எரிபொருள் போன்றே அமைந்திருக்கும். ஒவ்வொரு மானுட தேகமும் அனைத்து அறிவு நிலைகளையும் ஏற்றிருக்கும். இயக்கத்திற்கு உரித்தான ஆற்றல்களை இப்பிரபஞ்ச பேரொளியிலிருந்து எளிதாய் ஏற்கும். இருப்பினும் உள்ளேற்கப்படும் ஆற்றல்களை சேமிக்கும் சக்கரங்கள் எனப்படும் சுழல்களில் இருள் சூழ்ந்த கனிமங்களும் கலப்புறுவதினால் கழிவுகள் தேக்கமடைகின்றன. கழிவுகளை நீக்குவதற்கு யோக பயிற்சிகளும் பத்மாசன தியான பயிற்சிகளும் உதவிடும். அருகம் புல்லின் சாறு ஓர் மருத்துவ பொருளாக விளங்கிடும். உடற்சக்கரங்கள் தூய்மை அடைவதே முதன்மை நிலைகளாகும். உடலில் உருவாகும் அமிலங்கள் தேகத்தினை பொலிவாய் இயக்கிட உதவிடும். 175 மூலாதார சக்கரங்கள் ஒரு தேகத்தினில் நிலைத்திருக்கும் எனில் அறிவது யாது? மூல அமில ஆற்றல் எனும் ஒரு வகை ரசாயனம் 175 மூலக்கூறுகளாக பிரிந்து மாறுபட்ட மூலக்கூறுகளோடு கலப்புற்று வெவ்வேறு அமிலங்களை உருவாக்கி தேகத்தினை பாதுகாக்கும் என்பதாகும். ஏன் மாறுபட்ட அமிலங்கள் சுரக்கின்றன எனில் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் காலச்சூழலுக்கு ஏற்பவும் புற இயக்கங்களுக்கு ஏற்பவும் ஏற்கும் உணவுப் பொருட்களுக்கு ஏற்பவும் மாறுபட்ட ஆற்றல்கள் எரிபொருளாக அவசியமாகின்றன. தூய ஆற்றலை உடைய தேகம் என்பது முழுவதுமான உணர்வு நிலைகளை வெளிப்படுத்தும். உங்களது உணர்வு நிலைகள் என்பது பூரணமாக உருமாற வேண்டும் எனில் கழிவுகளற்ற தேகம் அவசியமாகும். ஏற்கும் பயிற்சிகளின் மூலம் உருவாகும் மூலாதார ஆற்றல்களை எவ்விதம் உணர்வது? மூலாதார சக்கரம் தூய்மை அடைவதினால் ஒளி என்பது தேகம் முழுவதும் பரவும். ஒளி என்பதோ ரசாயன எரிபொருட்களால் உருவாகும். உங்களது உணர்வுகள் ஓங்கினால் மாத்திரமே மூலாதார சக்கரத்திலிருந்து வெளிப்படும் ஒளி சக்தி நிறைந்த அமிலத்தின் ஆற்றல்களை உணர இயலும். உணர்வுகள் ஓங்குவது எவ்விதம் என்பது குறித்து விஞ்ஞான பூர்வமான விளக்கங்களை ஞான தண்டாயுத பாணியாக விளங்கும் ஆறுமுகனாரே எடுத்துரைப்பார். உணர்வுகள் ஓங்கிட பூரண ஆசிகள். ஓம்
ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணியே போற்றி போற்றி. ஈச பேராற்றல்களால் இயங்கும் மானுட சமூகத்திற்கு ஞான தண்டாயுதபாணியின் பேராசிகள். ஞானம் என்பது அறிவின் மூலாதார ஆற்றலாகும். மூலாதார சக்கரங்களின் கழிவுகள் நீங்கினால் அறியாமை கழிவுகளும் நீங்கி அறிவு மலர்ந்து ஞானமாக உருக்கொள்ளும். ஆறுமுகனாராக மானுடர்களால் போற்றப்படும் யாம் அறிவிற்கு அதிபதியாவோம். ஞானமாய் மலர்கின்ற அறிவு என்பது எமது ஆற்றல்களால் மாத்திரமே பேரறிவு எனும் ஒளியினை ஏற்கின்றது. மூலாதார பயிற்சிகளை ஏற்கும் அன்பு மானுட ஆன்மாக்களே, சத்தியம் உணருங்கள். ஒவ்வொருவரது அறிவு அணுக்கள் எனப்படும் எலக்ட்ரான்ஸ் அணுக்களும் தலைமை சுரபியினால் மாத்திரமே உருவாக்கப்படுகின்றது. தாய் தந்தை வழங்கிய ஆன்ம கருக்களினால் உருவாகும் அறிவு அணுக்கள் யாவும் தூய்மையானவை. எனினும் அதனில் ஏற்கப்படும் பதிவு பொருட்களே அதன் வீரியமான இயக்கத்திற்கு காரணமாகின்றது. ஐம்புலன்களின் மூலம் ஏற்கப்படும் பதிவு பொருட்கள் அறிவு அணுக்களை இடைவிடாது இயக்குகின்றது. மூலாதார பயிற்சிகளை ஏற்று ஆழ்ந்து சுவாசிக்கும் தருணம் மூலாதார ஒளி சக்தி என்பது சிரசினை அடைந்து பதிவு பொருட்களை செயலிழக்கச் செய்கின்றது. இதன் மூலம் அறிவு அணுக்கள் தனது பாரம் நீங்கி தெளிவடைகின்றது. எடை குன்றுவதினால் அதன் சுழற்சியும் குன்றுகின்றது. விஞ்ஞானபூர்வமாக அறிய வேண்டியது யாது எனில், பதிவுகளை அதிகமாய் ஏற்கும் அறிவு அணுக்கள் வீரியமாய் சுழன்று பணியாற்றும் என்பதாகும். பற்றுகளும் பதிவு பொருட்களும் உதிரத் துவங்கினால் அறிவு அணுக்களின் எடை குன்றும். அதன் பொருட்டே மென்மையாகவும் வேகம் குன்றியும் இயங்கத் துவங்கும். அறிவு அணுக்கள் மெல்லன சுழன்று இயங்க முற்படும் தருணத்தில் மாத்திரமே உள் நின்ற நேர்மறை அணுக்கள் மற்றும் நிர்மல அணுக்களின் இயக்கத்தினை உணர இயலும். உணர்வு என்பது எத்தருணத்திலும் அனைவருக்கும் ஓங்கியே நிலைத்திருக்கும். எனினும் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளும் திறன் என்பது அறிவு அணுக்களுக்கே உண்டு எனும் காரணத்தினால் அறிவு அணுக்களின் ஓய்வு நிலை ஒன்றே உணர்வுகளை உணர்ந்திட வழிவகை புரிந்திடும். புலன்களை ஒடுக்கி அமைதியாய் வீற்றிருப்பது என்பது அறிவு அணுக்களின் பதிவு பொருட்கள் குன்றினால் மாத்திரமே சாத்தியமாகும் செயலாகும். மூலாதார சக்கரம் தூய்மை அடைகின்றது என்பதனை எவ்விதம் உணர்வது எனில், மனம் அமைதியடைந்து தொடர் சிந்தனைகள் குன்றுவதன் மூலமே. உணர்வுகள் என்பது என்றும் ஒத்த செயலையே ஆற்றிடும். அறிவின் பதிவு பொருட்கள் குன்றாதவரை உணர்வுகளை துல்லியமாய் ஏற்க இயலாது. ஆழ்நிலை தியானங்கள் என்பது பல மணித்துளிகள் அமைதியாய் வீற்றிருப்பதன் மூலமே சாத்தியமாகும். அறிவினை கடந்து உணர்வுகளையும் கடந்து நிர்மல நிலையினை ஏற்கும் தருணத்தில் மாத்திரமே அதி சூட்சம உணர்வு அலைகளாக நிலைத்திருக்கும் தெய்வங்களின் ஆற்றல்களை உணர இயலும். மூலாதார கரண பயிற்சிகளை ஏற்று தியான நிலைகளையும் ஏற்ற பின்னர் ஒரு சில மணித்துளிகள் அமர்ந்து சிந்தனைகளை வேல் போன்று குவித்து ஆழமாய் சிரசிற்குள் பயணித்திட அனுமதிக்க வேண்டும்.
வீசி எறியப்படும் வேல் எனும் கருவியானது வீரியமாய் வெகு தொலைவிற்கு பயணித்து இலக்கினை அடைவது போன்று உங்களது மனம் குவிக்கப்பட்டு உணர்வுகளின் உச்சத்தினை தீண்டட்டும். அத்தருணத்தில் எமது இருப்பு நிலையினையும் உணர்ந்திடலாம். தலைமை சுரபியிலிருந்து அக்னி அலைகள் பரவுவதனை உணரலாம். சுழுமுனை சூட்சம நாடிகள் ஒளியினால் நிறைக்கப்பட்டு துல்லியமாய் இயங்குவதனையும் உணரலாம். மூலாதார பகுதியிலிருந்து வெளிப்படும் வேல் போன்ற கருவியானது சிரசின் மையத்தினை அடைவதும் நிகழ்ந்தேறிடும். ஆகாய மூலக்கூறுகள் எனப்படும் அணுக்களின் மைய கருப்பொருளின் வடிவம் என்பதே வேல் போன்றதாகும். அமர்ந்து எழுகின்ற கரண பயிற்சியின் மூலம் குருதியில் கலந்து ஆகாய மூலக்கூறுகள் யாவும் மூலாதாரத்திலிருந்து சிரசிற்கு வீரியமாய் பாய்வதினால் தேவையற்ற பதிவு பொருட்கள் உதிர்ந்து அறிவு அணுக்கள் தெளிவடைந்து கூர்மையடைந்து மெல்லனவே சுழலும். இதன் மூலம் உணர்வு அலைகள் உள் மையத்திலிருந்து புறம் நீங்கியே வெளித்தோன்றும். உணர்வுகள் ஓங்க வேண்டும் எனில் அறிவு கூர்மை அடைய வேண்டும். உணர்வுகளால் ஏற்க கடவது. பேரறிவு சித்திக்க ஆசிகள்.